விசை உறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 8வது முறையாக பெரம்பலூரில் புத்தக திருவிழாவை முன்னெடுத்து இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும். 4 ஆண்டு காலமாக தடைப்பட்டு இருந்த புத்தக திருவிழா இன்றைக்கு பெரம்பலூரில் மிக விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவின் 2வது நாளான இன்றைக்கு இந்த மேடையில் புத்தகம் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றமையை என் வாழ்நாளில் மிக முக்கியமான வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய பாவலர் அறிவுமதி அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து எடுத்து நம்முடைய மரபையும் மாண்பையும் நமக்கு முன்னால் விதைகளாக தூவிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு அரசு அலுவலராக இருந்தவர் படைப்பாளியாக உயர்ந்து நான் எப்படி உயர்ந்தேன் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லும் முகமாக இன்றைக்கு மேடையை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தனலட்சுமி கல்லூரியின் செயலர் அவர்கள் மேடையில் இருக்கிறார். பப்பாசியை சார்ந்த தோழர் முருகன் அவர்கள் அவையில் இருக்கிறார். நம்முடைய இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு மன்றத்தின் தலைவர் சரவணன் அவர்கள் இருக்கிறார். செயலர் அரவிந்தன் அவர்கள் இருக்கிறார். தோழர்கள் எல்லாம் இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்கள் அத்துணை பேரையும் என் இன் தமிழால் வணங்கி புத்தகம் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அறிவுமதி அவர்களினுடைய அந்த தமிழும் அவர் சொல்லுகின்ற பாடல்களையும் நான் தமிழ் அறிந்த காலம் முதல் கற்றுக்கொண்டே இருப்பவள். அவர் சொல்லுகின்ற இந்த மேடையில் அவரை காட்டிலும் அவர் பேச்சை காட்டிலும் நான் உங்களைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தேன். எந்த அளவிற்கு இந்த பேச்சை நீங்கள் உள்வாங்குகிறீர்கள், எந்த அளவிற்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதுகிறீர்கள் என்றவாறுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோரும் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதோ என்னுடைய பேச்சு நிகழ்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தக கண்காட்சியிலும் பேச்சு மேடை நிறை உறும் அந்த வினாடியில் பெரம்பலூரில் என் பேச்சு தொடங்குகிறது. இங்கே நிறைய பெண்களும் ஆண்களும் செல்போன்ல நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இதுவரைக்கும் என்னை எதில் பார்த்துருக்கிறீங்க? யூடியூப்ல தானே. இன்னைக்கும் அதில் தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம். நம் மக்களுக்கு அனுபவிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையோ அதையெல்லாம் ஆவணப்படுத்துகிறோம். எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஆவணப்படுத்தாமல் விட்டு விடுகிறோம் என்கின்ற கவலையோடு தான் இந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்கிறேன். புத்தகம் என்ன செய்துவிடும்? அது என்ன செய்தது? இதோ இந்த அறிவுமதியை என்ன செய்திருக்கிறது? ரவிக்குமாரை என்ன செய்திருக்கிறது?
இதோ லட்சக்கணக்கான புத்தகங்களை கடல் போல் இங்கே கடைவிரித்து இருக்கிறார்களே, அந்த புத்தகங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்துவிடும்? நான் இப்படி சொல்கிறேன் தோழமைகளே, வாசிப்பதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். உங்களுக்கு ஒரு பேருண்மையை சொல்லுகிறேன், என் முதுமைக்காக நான் காத்திருக்கிறேன். இறை அருளால் அந்த முதுமையினுடைய எல்லையை அடைகின்ற வரைக்கும் இந்த உயிர் இருக்குமானால் நான் படிப்பதற்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நான் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன். கண்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை. வாசிப்பு என்ன செய்யும்? நீங்கள் நான் யூடியூபில் பேசியது யூடியூபில் வந்திருக்கிறது. உண்மையில் நான் சொல்லுகிறேன், புத்தகம்தான் இன்றைக்கு என்னை இந்த நிலையில் நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எந்த புத்தகத்தை நீ தலை குனிந்து படிக்கிறாயோ அது உன்னை இந்த சமூகத்தில் தலை நிமிர வைக்கிறது. எந்த புத்தகம் என்பதில் கவனம் கொள்ளுங்கள். பல புத்தகங்கள் நம்மை தலைகுனிய வைக்கக்கூடிய மூளை செலவையை செய்த வண்ணம் இருக்கின்றன. நல்லா படிச்சுட்டா என்ன தெரியுது தெரியுமா? புத்தகத்தை காலில் தொட்டா என்ன செய்யலாங்க? தொட்டு கும்பிடணும்ல, இல்ல காலால எட்டி உதச்சி தீயில போடலான்னு தெரியும் படிச்சா. சில புத்தகங்கள் இருக்கு, ஒரு கெட்ட வார்த்தையை எழுதி நான் அரபியில போடுறேன். நமக்கு அரபி குரானுடைய எழுத்து தானே. இப்ப நான் சமஸ்கிருதத்துல ஒன்னு கெட்ட வார்த்தை ஒன்னு எழுதி போடுறேன், அது வேதங்களினுடைய எழுத்து தானே. வாசித்து பொருள் தெரியாதவர்கள் காலில் அது பட்டவுடன் எடுத்து பாட்டாங்க, அடடா சமஸ்கிருதம், ஐயோ அரபின்ன உடனே கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள். ஆனால் அது கெட்ட வார்த்தையாக இருக்கும். பொருள் புரிந்து வாசிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு வருகிறதோ அவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சில விஷயங்களை விட்டு செல்கிறார்கள். ஒன்றும் இல்லை, இந்த கடைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு மட்டும் நீங்க சவுண்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்படி சொல்கிறேன், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஆயுளை காவு கேட்கிறது. ஒவ்வொரு பதிப்பாளனும் ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு புத்தகத்தை முழுமையாக வடிவமைத்து தகுதியான புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு கொடுப்பான் என்றால் அது அவனுடைய வாழ்வைத்தான் காவு கேட்கும். நான் இதை முன்னமேயே சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்வதற்காக மறுபடியும் சொல்கிறேன். எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்கிறார் ஒரு மாபெரும் பேரறிஞர், வெளிநாட்டுக்காரர். காசு கொடுத்து புக்கை வாங்கவே முடியாதான். நான்லாம் காசு கொடுத்து தான் வாங்குவேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், பர்வீன் எந்த புக்கையும் கடனா கொடுத்துறாத. ஏன்? என்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். கூச்சமே இல்லாம துட்டே கொடுக்காம வாங்குற ஒரே பொருள் புக்கு. புத்தகத்தை காசு கொடுத்துதான் நான் வாங்குகிறேன். ஆனால் அந்த அறிஞன் சொல்லுகிறான், இல்லை நீ ஒருபோதும் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. ஆச்சரியமாக இருந்தது, கீழே படித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான், நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? காசு கொடுத்து சிந்தனைகளை வாங்கிவிட முடியுமா? எந்த காசு கொடுத்தும் யாருடைய சிந்தனையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் கையில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்றால் அது நாம் செய்த முன்வினையின் பயன் அல்லது இந்த காலத்தில் நாம் செய்த அறத்தின் பயனாக அந்த புத்தகம் நம் கைக்குள் வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த பல பேர் நிறைய புக் வாங்கிட்டு போறீங்க. பெரம்பலூர்ல தரேஸ் அகமது அவர்கள் வருவதற்கு முன்னால் புத்தக கண்காட்சி இல்லைங்க. அதற்கு முன்னால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஊர் தான் இந்த ஊர். கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்த கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரம்பலூர் வேறு, கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் தமிழகத்தில் பெரம்பலூரின் நிலை வேறு. இது வரலாறு. நான் பேசுவது வரலாறு. வாசிக்க மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், முன்னால் இருக்கின்றவன் என்ன பேசுகிறான் என்பது நமக்கு புரிந்து போகிறது. அதற்காகத்தானே வாசிக்க வேண்டும் என்கிறோம் நாம். நான் வாசிக்கிறேன். யாரோ எனக்கு சொல்லிக் கொடுத்தவை எல்லாம் மூளையில் கசடாக இருக்கிறது.
நான் படித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது என் மன உணர்விலே வரக்கூடிய புத்தி என்பது வேறாக இருக்கிறது. யாரோ ஒருவர் படித்து சொல்லுவது வேறாக இருக்கிறது. இப்ப நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன். 13 வயது எனக்கு, நான் பொன்னியின் செல்வன் படிக்கும்போது. அறிவதி அண்ணனுக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன். எனக்குன்னு ஒரு கனவு பாத்திரம் ஒன்று இருந்ததண்ணா. சத்தியமா நான் 14 வயசு வரைக்கும் நம்பினேன். மாடியிலிருந்து, மொட்டை மாடியில் எங்க வீடு, எட்டி பார்க்கும்போது பஞ்ச கல்யாணி குதிரையில வந்தியத்தேவன் வருவான். சொல்றேன்ல, கேளுங்க. மேல இருந்து கீழே குதி, என்னை உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்கிறதெல்லாம் கனவு. அப்படிங்க வந்தியத்தேவன் மனசுல அப்படி இருந்தது. வந்தியத்தேவன் படம் பார்த்தனா, நல்ல வேளை அவன் வரலைங்க. ஏனென்றால் அந்த வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன் இல்லை, அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நம் அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய மன பரப்பிலே அந்த விஷயங்களை உள்வாங்குவது என்பது வேறு, யாரோ ஒருவர் சொல்லி ஒரு விஷயத்தை கேட்பது என்பது வேறு. அந்த அனுபவத்தை நான் இப்படி சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் இதை பதிவு செய்ததில்லை. இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பதிவு செய்கிறேன். சில நூல்கள் அழவைக்குங்க. சில நூல்கள் 40 பக்கம் அப்படி சரையில் படிச்சிருவேன். சில நூல்களை 2 பக்கத்துக்கு மேல தாண்ட முடியாதுங்க. 3வது பக்கத்திற்கு போகவே முடியாது. 18-20 தடவை அந்த 2 பக்கங்களையே படித்துக் கொள்ள சொல்லும். அது சில புத்தகங்களை படித்துவிட்டு நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். 36 மணி நேரம் ஒரு இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் அண்ணா கரினினான்னு ஒரு புக்குங்க, டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம். படிச்சுட்டு குளிக்கல, சாப்பிடல, தூங்கல, அப்படியே உட்கார்ந்து இருக்கேன். புத்தகம் என்ன செய்யும்? இதைத்தான் செய்யும். பாரதி சொல்கிறான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. நான் சொல்லவா? மனச வெளுக்கும் சாம்பல் புத்தகம். நம்மளை கழுவிடுங்க, நம்மளை கழுவிடும். அந்த புத்தகங்களாக தேடி நம் கையில் கிடைத்தால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். பெண்களை பற்றி பேசினார் அறிவுமதி. பரத்தையர் பெண்களை பற்றி பேசினால், நான் இங்கே அமர்ந்து கொண்டு பரணி பாடுவது போல் அவர் பாடிக்கொண்டிருந்தார். நானும் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு பெண்களின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த முகத்தில் அவர்களுக்கு நேர்ந்த துன்ப அலைகளை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். பேய் மகளிரை பற்றி அவர் பேசுகிறார், நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன வேதனை செய்கிறது ஒரு சொல், நம்ம என்ன செய்கிறது? யாருமற்ற வெளியில் என்னுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை திறந்துவிட்டு அதற்குள் என்னை உலாவரச் செய்கிறது ஒரு நல்ல நூல். ஐயா சொல்வார், நான் சொல்லி பல தடவை நீங்க கேட்டிருக்கீங்க, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்வார், நூல்னு ஏன் தெரியுமா பேர் வச்சான் தமிழன்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அறிவுமதி அண்ணனுடைய புக்க நட்பு காலம்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. பல கவிதைகள் இருக்கு. அப்படியே படிச்சுட்டே போனேன். சட்டுன்னு ஒரு கவிதை இருந்தது. 15 வயது குழந்தைகளுக்கு, என்ன வயது 40க்கு மட்டும் தெரியுதா நான் எப்படி வாழறதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஒருத்தர் 60 வயசுல கேவலமா நடந்துகிட்டார். அவர்கிட்ட 60 வயசு ஆயிடுச்சு, இப்படி நடந்துக்கிறீங்களே. சொன்னார் பாருங்க பதில், 60 வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் இந்த வயதில் இருந்ததில்லை. எல்லாம் புது அனுபவம் தானே, எல்லாமே புது. அவர் நட்பு காலத்துல ஒரு 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 கவிதை சொல்றாருங்க.
ஆடை விலகியது, ஆடை விலகியது. சரிசை என்றான் காதலன், சரிசெய்தான் நண்பன். இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இந்த வித்தியாசத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல. எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது அவருடையது, மனதை கழுவிய கவிதை. பெண்ணினுடைய வலி குறித்த அவருடைய கவிதை அவருடைய புத்தகத்தில் தான் படித்தேன். அவர் சொல்கிறார், பெண்ணிற்கான வலி இந்த உலகம் அறிந்து கொள்வதே இல்லை. அதை குறித்து எழுதியிருப்பார். அவர் ஒரு ஆண் தாய் தான் எழுதியிருப்பார். தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால். இந்த வலியை இப்படி எழுத முடியுமா? ஒரு வலியை எழுதுகிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், எத்தனையோ ஆண்டு காலமாக என் புத்தியிலே சொல்லப்பட்டு வந்த அந்த கசடு என்கின்ற அந்த திரையை ஒரு வெளிச்சம் பாய்ச்சி நகர்த்துகிறது என்றால் அது புத்தகம். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை இப்படி படிச்சு இப்படி திருப்பி பார்த்த பாப்லோ நெருடா எழுதிய ஒரு சிறிய ஆங்கில குறிப்பை அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். திமு அப்துல் காதர் அவர்கள் எழுதிய கம்பனை குறித்த ஒரு புத்தகம். பாப்லோ நெருடாவை பற்றி எழுதுகிறார். வாட் இஸ் லைட்? வெளிச்சம் என்றால் என்ன? எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறோம் வெளிச்சம் என்றால் என்ன என்று. எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படுவேன் நான். இரவு எழுந்திருச்சு பாத்ரூம் போனோம், நான் என் நிழலை பார்த்து நானே பயப்படுவேன். அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படாத சுல்தானா, எங்கேயோ வெளிச்சம் இருந்தால் தானே நிழல் வரும். இந்த சொல் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனாலும் வெளிச்சம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. பாப்லோ நெருடா சொன்னதாக திமு அப்துல் காதர் புத்தகத்தில் பதிவு செய்கிறார். Light, I cannot explain what it is actually, but some extent I can explain it is a shadow of God. அது இறைவனின் நிழல்ங்கறாங்க அவரு. இறைவன் ஒன்று ஒருவன் இருந்தால், அவனின் நிழலே இப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? இந்த கனவை, இந்த கருத்தை அப்படி திறந்து மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு எழுத்தாளனால் செய்துவிட முடியும்.